ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம நேற்று சொன்ன லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, இப்போ நாளைக்கான ஜனவரி 3வது வாரத்துக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிவோட் பாயிண்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து மார்க்கெட் அவர்ஸில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இவங்களை சூஸ் பண்ணி நம்ம வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட ஆத்தரைஸ்ட் பர்சனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபா per ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துறாங்க. தமிழ் சப்போர்ட் மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து தமிழ் சப்போர்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் உள்ள கஸ்டமருக்கு மட்டும்தான் அவங்க வந்து நல்ல ஒரு ப்ரியாரிட்டியுமே கொடுக்குறாங்க. சரி, ஓகே, இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட், நான் ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிற அக்கௌண்ட் வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் தமிழ் மூலியமாக வந்து கோர்சஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்ல, அது வந்து ஃப்ரீ அக்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது வெபினார் வீடியோவாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து வெபினார் வீடியோ வேணும் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டை வந்து வித்ட்ராவல் பண்ணிட்டு இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட கிளைண்ட் ஐடியா எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதாவது டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடியா சென்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ வெபினார் வீடியோ கொடுப்போம். அது மட்டும் இல்லை, தனியாக டெடிகேட்டட் சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து நம்ம வந்து அதாவது லாஸ்ட் டேவே நம்ம சொல்லியிருந்தோம், வியாழக்கிழமை சொல்லியிருந்தோம். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வெள்ளிக்கிழமை இது மாதிரி தான் வந்து இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது 23,600 மேலே போணுச்சுன்னா தான் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். குரூப்லேயுமே வந்து அவேர்னஸ் கொடுத்துருந்தோம். அதாவது வந்து மார்க்கெட்டை வந்து கீழே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு 10:30 மணிக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 10:15 அதாவது ஒரு மணி நேரம் கேண்டில் வந்து பிரேக் அவுட்டே பண்ணல அன்னைக்கு. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கேண்டிலோட ஹையும் பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணவே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருச்சா மார்க்கெட் சைடு வேஸ்ட்னு வச்சுங்களேன். அதாவது இந்த ட்ரெண்டை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நாளைக்குமே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இப்போ நாளைக்கு போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுது அப்படின்னா 23,500 திருப்பி கீழே வருது அப்படின்னா மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து 23,260 அப்படின்ற ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. இன்கேஸ் இந்த 23,500க்கு மேலே போகுது, 23,470 அண்ட் 23,500 அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 23,600ன்றது இமிடியேட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். அண்ட் 23,600 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,870ன்றது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் டே வந்து லோ, அது 23,344ன்றது ஒரு சப்போர்ட். அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட் கீழே வரும், 23,263. இதுதான் வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு நிஃப்டிக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்டை தான் நான் இப்போ போட்டிருக்கேன். அதே நான் நாளைக்குமே என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இல்லை சார், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்களும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுங்க அப்படி உங்கள் சார்ட்டில். இதில் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இது வரலையும் வந்து ஒரு பாட்டத்துலேயும் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இப்படின்னு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நாளைக்கு நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். இன்கேஸ் நாளைக்கு இந்த டேவோட லோவை கட் பண்ணுது, இல்லை கேப் டவுனாக கூட இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல அதாவது மார்க்கெட்டு கிட்டத்தட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் நெகட்டிவில் தான் இருக்குது. அதாவது இந்த இடத்துல 150 பாயிண்ட் கிட்ட நெகட்டிவில் தான் இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 48,161ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 47,522ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவோட அதாவது லாஸ்ட் டே வந்து ஹை, அதை 49,386 அண்ட் 49,500 இந்த ரேஞ்சுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 50,000 அண்ட் 50,349ன்றது அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஓகேங்களா. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்கேஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேவோட லோ வருது அப்படின்னா 22,540ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாகவும் 22,270ன்றதுக்கு அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாகவும் இருக்கும். இன்கேஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகி மேலே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 23,000
23,000ன்றது ஒரு மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். ஏன்னா ஒரு ரவுண்ட் ஃபிகரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ 23,000ன்றது நாளைக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். 23,000க்கு மேலே போகுதுன்னா 23,450 அப்படின்றது தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இது வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்தோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி சூப்பராகவே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க பாஸ்ட் 4 டேஸாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சில் வந்து கரெக்டாக நிற்கிது 12,288ன்றது. ஸோ இந்த பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்து இந்த 1 ஹவராக வந்து நாளைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து டேவோட லோ அண்ட் ஹைன்றதான் நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். அதாவது 12,260க்கு கீழே வருது அப்படின்னா 12,000 தான் அடுத்தது 260 பாயிண்ட் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புதுன்ற பட்சத்துக்கு 12,485 12,500 இது வந்து அடுத்தது இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். அதாவது இந்த 1 ஹவர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 1 ஹவரில் வந்து என்ன ஹை அண்ட் லோவோ அதுதான் வந்து நாளைக்கான ஹை அண்ட் லோ தான் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 12,500ன்றது இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ரேஞ்சை பொறுத்தளவுக்கு 12,260 இதுதான் வந்து ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆக போகுது. அதனால் வந்து அந்த 12,660க்கு கீழே வருதுன்னா 12,020 12,000 அப்படின்றது தான் நாளைக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரியில் கொண்டு வந்துட்டனால ஸோ நாளைக்கு வந்து மறுநாள் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வால்டிலிட்டி ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸுமே வந்து நாளைக்கு வந்து ஹை பார்த்திங்க அப்படின்னா 77,900 அப்படின்றது ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிறது ரெசிஸ்டன்ட் அண்ட் 78,000ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட்டு. ஸோ இந்த 78,000க்கும் 78,900க்கும் இடைப்பட்டதை வந்து கன்சல்டேஷன் ஜோனு. அதனால் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சல்டேஷன் இந்த பாக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? அதனால் வந்து நாளைக்கு வந்து இந்த டேவோட லோ அதாவது 77,000க்கு கீழே வருது அப்படின்னா 76,800ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1,500 பாயிண்ட் கிட்ட பார்ப்போம். நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து ஒரு வீக் சென்டிமெண்ட் அதாவது இந்த HMPBயோட வைரஸோட தாக்கம் இன்னும் அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்கோ இல்லை FIS செல்லிங் ஸ்டேஜுக்கு போனாலோ நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டு புட் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அண்ட் ஒரு ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். உங்களுக்கு இந்த டீட்டெயில் நம்ம கொடுத்த டீட்டெயில் அண்ட் லெவல்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுக்கக்கூடிய என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட ஓன் அனாலிசிஸ் படி நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு இது சப்போர்ட் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ நம்பா.